ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்க ஐயா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இருசாக்கொண்டமுதூருங்க. ஐயா இன்னைக்கு வந்து செவலச்சட்ட மாடு விற்பனைக்குங்களா? ஒரு ஜெர்சி மாடு ஒண்ணு இருக்குதுங்க, ரெண்டாவது ஈத்து மாடு 6 பல்லுங்க. நல்ல பிறவி மட்டையாட்ட இருக்குதுங்க. பிறவி மட்டைங்க, நல்ல மாடு, நல்ல வெயிட் கணங்க. சரிங்க. இந்த மாடெல்லாம் இல்ல, நல்ல ஒரு ஆள் உயரங்குதுங்க. கருப்பு கம்மி அவ்வளவுதான். சரிங்க. மாடு வந்து இன்னும் ஒரு 10 to 15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டர் கன்ஃபார்மா வருங்க. சரிங்க. போனயத்துல எவ்வளவுங்க ஐயா கறந்தது? ஐயா போனயத்துல எவ்வளவுங்க ஐயா கறந்தது? 13 கறந்துருக்கு, இப்போ ஒரு 15 லிட்டர் சொல்லாங்க. இப்போ இது எத்தனாவது ஈத்துங்க ஐயா? ரெண்டாவது ஈத்துங்க, 6 பல்லு தான். 6 பல்லு ரெண்டாவது ஈத்து. அந்த ஒரு பக்கம் வந்து கடப்பல் தள்ளி முளைச்சிருச்சு, இன்னும் ஒரு பக்கம் சின்ன பல்லு நிக்குதுங்க. சரிங்க. சுழி சுத்தமான மாடு, நெத்திலையும் பாருங்க ஒரே சுழி. சரிங்க. முதுகு மேலையும் பாருங்க சென்டர்லயே ஒரே சுழி. நல்ல பிரீடு மாடுங்க. சுழி பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. பாடி டைப்ல செவல சட்டையில நல்ல மாடுங்க. சரிங்க. கறவைக்கு அருமையா இருக்குங்க. நீ எத்தனை நாளுங்க ஐயா டைம் ஆகும்? 15 நாள் டைம் ஆகுங்க. அப்படிங்களா? 15 நாள் ஆகும். நல்லா ஃபுல்லா மடி வைக்குங்க. அதாவது மாடு வளர்ப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. மட்டும் தான் கம்மிங்க. மாடு நல்ல வெயிட்டுங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்க. பாருங்க இன்னும் காம்பு வரிசைலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. குணமெல்லாம் அருமையா இருக்கும். இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. மடி லூஸ் பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. சரிங்க. ஃபுல்லா பாரு மடி. சரிங்க. மடி இந்த அளவுக்கு வரும். நரம் தார பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதாவது வச்சிருந்தவங்க சரியா வளர்க்கல. தண்ணி தேனிக்கு அருமையான மாடுங்க. சரிங்க. 15 நாள் போச்சுன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க. சரிங்க. ஃபுல்லா பை வைக்கும். சரிங்க. காம்பு வரிசைலாம் பாருங்க அருமையா இருக்கும். 1/2 அடிக்கு ஒரு காம்பு. சரிங்க. மடித்தோல் பாருங்க அப்படி இருக்குன்னா 15 நாளைக்கு மிச்சமானாலும் கம்மியாகாது. சரிங்க. ஆனா இருந்த வரைக்கும் பரவாயில்ல. 15 லிட்டருக்கு மேலே கூட கறவை வருங்க. சரிங்க. ஐயா இந்த மாட்டோட விலை எவ்வளோங்க சொல்றீங்க? மாட்டோட விலை வந்து 62,500 ரூபாய் சொல்லிருக்குங்க. 62,500ங்க. ஆமாங்க. மாடு கொஞ்சம் வளர்ப்பு கம்மி, அதனால சொல்லிருக்குங்க. கம்மி ரேட் தான் சொல்றீங்க. இதே மாடு வளர்ப்பு வந்து 70 ரூபாய்க்கு மாடு போங்க சொல்லலாங்க. சரிங்க. 62 தாங்க சொல்றீங்க. சரிங்க. அதே மாதிரி மாடு வீடியோல வந்து கொஞ்சம் சைஸா தாங்க தெரியுது. மாடு பாருங்க, நான் நிக்கிறேன் பாருங்க, நைட்டுக்கு பாருங்க அப்படி இருக்கு. பாருதா நெஞ்சு மட்டுத்துக்கே இருக்கும். சரிங்க. மாடுலாம் நல்லா ஹைட்டான மாடு. அப்படி ஓட்டி காட்டுங்க. ஏன்னா பெரிய மாடு எப்பயுமே வந்து வீடியோல வந்து சின்னதாக தான் தெரியும். வேணா வந்து நேரில் பார்த்து கூட வாங்கிட்டுங்க. சரிங்க. யாரா இருந்தாலும் பேசினா உடனே அட்வான்ஸ் பண்ணுதா, ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. சரிங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு விட்டுறாங்க. மாடு வேணுங்கிறவங்க உடனே அட்வான்ஸ் பண்ணா மாடு கொடுக்கலாம். சரிங்க. அடி தோல்ல இன்னும் ஃபுல்லா இருக்குதுன்னா 20 நாளைக்கு 15 நாளைக்கு மேலதான் அவன் 15 நாளைக்கு உள்ள போடாது. சரிங்க. ஃபுல்லா மடி வச்சுன்னா நம்ம மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும். இதே மாட்டை இதே கலர்ல இந்த மாதிரியான வெயிட் மாடுங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல 10-20 லிட்டர் பால் சொல்றாங்க. 80,000 85,000 யாரும் விலை சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க. இதே மாடு அவங்ககிட்ட போனீங்கன்னா 80,000 90,000 சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. அதான் நம்புறாங்க இன்னைக்கு. அததான் நம்புறாங்க. நம்ம வந்து நேரடியா ஓப்பனா வீடியோல எல்லாம் சொல்லி போடுறோம். சாதாரணமா கறக்கும். சரிங்க. நாம இதே மாட்டை வந்து 22 லிட்டர் 25 லிட்டருங்கிறாங்க. அப்படி சொன்னாதாங்க நம்புறாங்க. நம்புறாங்க. நம்ம உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாங்க. மாடு ஒரு 15 லிட்டர் கன்ஃபார்மா கறக்கும், யாருக்குமே தெரியும். கண்டிப்பாங்க. மாடு கறக்காத மாடு இல்ல. இன்னும் ஃபுல்லா மடி வைக்கும் போது தான் தெரியும். கண்டிப்பாங்க. பாருங்க நல்லா தோல் லூஸ் போட்டு இன்னும் எவ்வளவு பை வரும்னு. ஆமாங்க. ஃபுல்லா மடி வரும். காம்பு கோணமா தான் மாட்டு கவுத்தியே மேல போட்டுடலாம். அது பாட்டுக்கு நிக்குதுங்க. அருமையா இருக்கும். எப்படி வேணாலும் உட்காந்து கறந்துக்கலாம். யாரு வேணாலும் ஆரியா பசங்க கூட கறக்கலாம். சரிங்க. சின்ன பிள்ளைங்க தான் இருந்தா கூட பாத்துக்கலாம் அந்த மாட்டை. தண்ணி தீனிக்கு அப்படிதான். ஒரே செகண்டுக்குள்ள தண்ணி குடிச்சு விடும். சரிங்க. யாரு கொடுத்து வச்சிருக்கு தெரியல இந்த மாடு இன்னைக்கு. சரிங்க. சரிங்க. யாரு முதல்ல போன் பண்றாலும் அவங்களுக்கு தான்